கொஞ்சம் கூட அரிசி சேர்க்காத மில்லட்ஸ் இட்லிங்க. இன்னைக்கு சாஃப்டா சுவை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கூட தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி இருந்ததுன்னா அல்டிமேட்டா இருக்குங்க. இதே மாவுல தோசை பணியாரம் கூட செய்யலாங்க. ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் சோளம், ராகி, கம்பு, கொள்ளு. கொள்ளுக்கு பதிலா நீங்க சாமை அல்லது குதிரவாளி அரிசி கூட எடுத்துக்கலாங்க. கூட 1 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். 4:1 ரேஷியோ தாங்க. 4 டம்ளர் நீங்க மில்லட் சேர்த்தீங்கன்னா அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து. கருப்பு உளுந்து எடுக்கிறதா இருந்தா நீங்க ஒரு 3/4 டம்ளர் சேர்த்துனா போதுங்க. ஏன்னா அது நல்லா மாவாகும். இப்ப மாவு கிரைண்டர்ல சேர்த்து நல்லா அரைப்பட்டுருச்சு. எடுக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 2 திருப்பினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருங்க. இது நல்லா ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் புளிக்கணுங்க. நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே இட்லி சுட வேண்டியதுதான். உங்களுக்கு இட்லியா சுடும்போது கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி வேணா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இட்லி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்ப நான் எடுத்த அளவு 3 பேருக்கு 3 நேரத்துக்கு சரியா இருக்கும். நான் 1 நேரத்துக்கு இட்லி, 1 நேரத்துக்கு தோசை, 1 நேரத்துக்கு பணியாரம் பண்ணங்க. இட்லி விட பணியாரம் சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. இந்த இட்லிக்கு சாம்பார் சட்னியை விட தக்காளி சட்னி கொஞ்சம் புளிப்பா காரமா ஏதாவது சட்னி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 4 கப் மில்லட்ஸுக்கு 1 கப் உளுந்துங்க. அவ்வளவுதான். நீங்க எந்த மில்லட்ஸ் வேணும்னாலும் 4 கப்ல நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி மில்லட்ஸ் தனியா உளுந்து தனியா ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணா அரைச்சுக்கலாம்.